இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாலங்காட்டு செப்பேடு என்பதை பற்றி பார்க்க போகிறோம். காப்பர் பிளேட். ஸோ பொதுவாகவே இந்த காப்பர் பிளேட் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கொடை வழங்கியதோ, நிலம் தானமாக வழங்கியதோ அல்லது போர் முறையை பற்றியோ சொல்லக்கூடியது தான் இந்த காப்பர் பிளேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த திருவாலங்காட்டு செப்பேடு அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 31 செப்பு பட்டயங்கள் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சுந்தர சோழனுடைய மனைவியான வானதி மாதேவி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன்கட்டை ஏறிய செய்தி பற்றி இந்த திருவேளாங்காட்டு செப்பேடு கூறுகிறது. இதுதான் நமக்கு வந்து ரீசெண்டாக நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில் இந்த கேள்வி அப்படியே கேட்டிருந்தாங்க. ஏன்னா மொத்தம் 31 சிற்ப வளையங்கள் கொண்டது தான் இந்த திருவாலங்காட்டு செப்பேடு. ரெண்டாவதாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே நம்ம வந்து இலங்கை நோக்கி வந்து படையெடுத்து போகிறான். அங்கே இருக்கக்கூடிய அனுராதபுரத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கப்பல் படையை கொண்டு முழுமையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வீழ்த்துறான். ஸோ அந்த செய்தியும் நமக்கு எதை பற்றி தான் சொல்லுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த திருவாலங்காட்டு செப்பேடு தான் வந்து கூறுகிறது. ஸோ அடுத்ததாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த திருவாலங்காடுன்றது முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அருகே உள்ளது தான். இந்த திருவாலங்காட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் கட்டுவதற்காக முதலாம் ராஜேந்திர சோழன் பழையனூர் எனும் கிராமத்தை தானமாக அளித்த செய்தியை இந்த திருவாலங்காட்டு செப்பேடு கூறுகிறது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 வந்து செப்பு பட்டயங்கள் அதில் கோர்க்கப்பட்டிருந்தாலும் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாருங்க, இதுலேயே சுந்தர சோழன், ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. அதை தாண்டி இந்த திருவேளாங்காடை பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த சிவன் தலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து திருநாவுக்கரசர் அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் தொடக்கத்தில் சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறியவர். இவரும் சரி, திருஞான சம்பந்தரும் சரி, 2 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவாலங்காடுனுடைய சிவன் கோயிலினுடைய ஆலய கதவுகளை திறப்பதற்காக திருப்பதிகம் பாடல்கள் பாடி கோவிலை திறந்த செய்தியும் இந்த திருவாலங்காடு கூறுகிறது.